மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் no compromise. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Taste Daily. Taste the Daily. சார் வணக்கம் சார். சொல்லுப்பா சார், சரோஜதேவி மேம் வந்து இன்னைக்கு காலம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. உங்களுக்கு அது எப்போ தெரிய வந்துச்சு சார்? பெரிய காலையிலே வந்துருச்சு எனக்கு நியூஸ். அது பெரிய ஒரு ஷாக். அது நான் வந்து அவ்வளவு பெரிய நடிகை நம்ம எல்லாம் பழகுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. கதையில் நடிச்சாங்க ஆதவன்ல நிறைய பழக்கம் ஏற்பட்டது. நாங்கள் போன்ல பேசுவோம், நல்லா பழகுவாங்க. படம் கதை எழுதி முடிச்சோன்னு நான் சொன்ன இந்த மாதிரி வந்து கதை பண்ணலாம் சார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் உதயநிதி ஸ்டாலின் கிட்டையும் அவர்கிட்டையும் சொந்தமூர்த்திக்கு சொல்லி பண்ணாங்க. படம் ஷூட்டிங் ஆரம்பிச்ச நேரத்துல பார்த்தா வடிவேலுக்கு பாலிடிக்ஸ் அவ்வளவுன்னு உதயநிதி ஸ்டாலின் வடிவேல் போடுங்க அப்படின்ட்டாங்க. கேரக்டரே இல்ல. அப்படி எங்களுக்கு வருத்தமா போச்சு. கதையோடு நடிக்கணும் ஆசைப்பட்டு ஒரு கதை ரெடி பண்ணலாம். அதே கட்சியில கேரக்டர் பொசிஷன் வருத்தப்பட்டு நான் பண்ணேன். நான் கேரக்டர் கிரியேட் பண்ணேன். இளைய மான் ஒரு கேரக்டர் கேரக்டர் இருந்தாலும் கதையை மாட்டாடின்னு ஒரே ஆசைப்பட்ட கேரக்டர் கிரியேட் பண்ணி ரவிமா சார் சொன்னா அவர் ஓகே பண்ணாரு. அதுக்கப்புறம் ஓப்பனிங் சீனே அன்று வந்தது மதியனிலான ஒரு பாட்டு நானும் கதை டியூட் பாடுவோம். சீன் முடிஞ்சோம் அந்த மாதிரி சொன்னேன். எம்ஜிஆர் தான் நீங்க முதல்ல டியூட் பண்ணீங்க, நீங்க டியூட் பாடுற ஒரே நடிகர் நான் தான் அப்படின்னு சிரிச்சுட்டே இருந்தாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப பழக்கம் ஆயிட்டாங்க. பாட்டு உட்காந்துருப்பாங்க, சேனல் உட்காந்து வெளியே உட்காந்து சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. நேரில் நாங்க நல்லா கதையெல்லாம் பேசுவோம். அதே மாதிரி ஷூட்டிங் போனாலும் வெளியூர் போனாலும் டென்ட் தான் போட்டுருவாங்க. டென்ட்ல வந்து உட்காந்து எங்களோட தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப அன்பா பழகுவாங்க, டவுன் சேர்த்து பழகுவாங்க. 2000 அது வந்து நடந்து 2000 நடிச்சு 2000. ஆனா அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு 2ஆம் பையன் கல்யாணம் பிரஜேஷ் ஜிவாதன் சுவாதின்னு சொல்லிட்டு நடேசன் அவருடைய டாக்டர் அம்மா அவங்க கல்யாணம் கூப்பிட்டேன் பெங்களூர்ல. 2ஆம் பையன் கல்யாணத்துக்கு அவங்க சொல்லணும்னு வரேன்ட்டாங்க. அதே மாதிரி கரெக்டா வந்தாங்க. ரொம்ப நேரம் இருந்தாங்க, பேசினாங்க, எல்லா வேலையும் பழகினாங்க, போட்டோ எடுத்தாங்க. நல்லபடியா நல்லபடியா எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. இதனால கிஃப்ட் நம்ம திரையில பார்த்துவே நம்ம தலைவர்கள்லாம் சின்ன வயசு இல்லையா, அவங்களோட பண்றதே ஒரு அதிசயம். பார்த்தது இல்லை, பழகினதுல கூட நடிச்சது இல்லை, என் பையன் கல்யாணத்துக்கு வந்தது இல்லை. இப்படி பல விஷயத்துல அவங்க அதுக்கப்புறம் நாங்க அடிக்கடி போன்ல பேசுவோம். நான் அவங்களுடைய பழைய பாடல போட்டு அவங்க நினைச்சு கேட்பேன். அதை பத்தி அனுபவம் பேசுவோம் ஜாலியா. மாபெரும் இழப்பு. ஒரு ஃப்ரெண்டு போயிடுச்சு எனக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட் இருந்தாங்க சார். அதே மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க என்னால எல்லா இடத்துலயும் அவங்க கூட பழக முடிஞ்சு அப்படிங்கும்போது, சரோஜதேவி மேம் வந்து ஆன் ஸ்கிரீன்ல நாங்க எல்லாரும் பாத்திருக்கோம். ஆஃப் ஸ்கிரீன்ல என்ன மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு ஆள் சரோஜதேவி மேம் சார்? சொன்னேன் அப்படி சொன்னேன். எல்லாம் கேரக்டர் உட்காருவாங்கல்ல, அவங்க கேரக்டர் உட்கார மாட்டாங்க, வெளியே வந்து உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் மற்றவங்களோட பேசணும் பழகணுன்ற ஒரு எண்ணம் உள்ளவங்க தானே அவங்க. அது மாதிரிதான் பழகும். அதே மாதிரி வந்து செட்டுக்கு போனா அவங்க எழுந்து நிற்பாங்க. அவங்க நம்ம ஏன் எழுந்துக்கிறீங்க கைக்கு உட்கார வைப்பேன், இல்லப்பா நீ மரியாதை பண்ணலாமா அப்படின்வாங்க. இந்த மாதிரி நடிகர் பாருங்க எப்படி கதாசிரியர். நான் பெரிய கதாசிரியர் தானே, அதுக்கே நமக்கு மரியாதை கொடுக்கணும். பாத்துங்க எப்படி அவங்களோட தன்மை குணம். ஓகே சார், கடைசியா ஒரே ஒரு சார் என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோ நிறைய டிக்கெட் கடந்து நின்று நிறைய பேர் நம்ம பாத்துருக்கோம். ஆனா சரோஜதேவி மேம் வந்து அவங்களோட நேம் ஸ்டில் இப்ப உள்ள ஜென்ரேஷன் பிள்ளைங்கிட்ட கேட்டா கூட மேமோட பேரை வந்து கரெக்டா சொல்லிடுவாங்க. அந்த டிக்கெட் கடந்து வந்து நிக்கிறது வந்து அதுவும் ஹீரோயினா வந்து நிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது சரோஜதேவி மேம் அது எப்படி பண்ணாங்க அப்படின்னு நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அதை பத்தி? அதாவது ஆர்டிஸ்ட் பார்த்தோட பிடிச்சது நல்லா இருக்கும். அது மாதிரி அவங்க பேசும்போதும் அந்த கொஞ்சம் பேசுவதாகட்டும், நடிக்கிறதாகட்டும், அழகாகட்டும் எல்லாமே அவங்க ரொம்ப ஒரு அற்புதமான நடிகை. எல்லாம் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரோட நடிச்சவங்க. தமிழ்ல 3 சூப்பர் ஸ்டாரு, கன்னடத்துல 3 சூப்பர் ஸ்டாரு, தெலுங்குல 3 சூப்பர் ஸ்டார், மலையாளத்துல மட்டும் தான் அவங்க நடிக்கல. அதனால அவங்க வந்து எங்களுக்கு எங்க கல்யாணத்துக்கு வந்தது சரோஜதேவி வந்து எங்களுக்கு எம்ஜிஆர் வந்த மாதிரி தானே கிட்டத்தட்ட இல்லையா. எம்ஜிஆர் பெரிய மாதிரி தான் அவங்கள பார்ப்போம். அவ்வளவு அன்பா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. அது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது நம்ம பார்த்த வரைக்கும். ரொம்ப டவுன் சேர்த்து பழகுவாங்க. சார், அவங்க படங்கள்ல நீங்க ரொம்ப ரசிச்சு பார்த்த படங்கள்னா என்ன சார்? பார்ப்பேன். அவங்க பாடல்களை போட்டு இங்கேயும்
நைட் ஆனா பாடலாம் பார்த்துட்டு தான் படுப்பேன். இந்த கல்யாணத்துல பாட்டாகட்டும், எல்லாம் நாடகம் மேடை, பாசம் படம் ஆகட்டும், எல்லாம் நிறைய பாட்டுக்கு அவங்களுக்கு பால் வண்ணம் அது பாசத்துல இப்படி பல பாடல்கள் இருக்குது. அவங்க பாட்டுகள் எல்லாம் பார்த்துட்டு தான் நைட்டு தூங்க போகும் டெய்லி. ஏன்னா அது பார்த்துட்டு பார்த்தா ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். அதனால அது எப்பவுமே அவங்க பாடல்கள் பார்ப்பேன். அதே மாதிரி படங்கள், அவங்க படங்கள் எல்லாமே அற்புதமான படங்கள். அது தாமரை சித்தம்லாம் மறக்க முடியாத படங்கள். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லா விதமும் ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த குலமகள்னு ஒரு படம் பண்ணிருப்பாங்க, அது கூட அப்படிதான். அதனால நல்ல எல்லா கேரக்டர், அதாவது காமெடி பண்ணுவாங்க, சீரியஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் யாருக்கும் வராது அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம். சார், நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த கேரக்டர்லாம் வாங்கி பண்ணேன்னு என்கிட்ட சொல்லிருந்தீங்க சார். ஸோ அந்த ஸ்பாட்ல ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கும்ல சார், அது இன்ன வரைக்கும் என்னால மறக்கவே முடியாது. அந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க கிட்ட பேசின கான்வர்சேஷனா இருக்கட்டும், இல்ல இதை பத்தி அவங்க கிட்ட ஷேர் பண்ண விஷயம். அதே பாட்டு முடிஞ்ச உடனே நான் சொன்னதுதான் அவங்க கிட்ட, எம்ஜிஆருக்கு அப்புறம் உங்க கூட டூயிட் பாடுற ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க தெரியுமா? அது அவங்க வந்து அப்படி பேசிட்டு அப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க. ஓ, நீ பண்ணவராச்சப்பா அப்படி. அதெல்லாம் ரொம்ப ஜாலியான டைப்பா உள்ளவங்களா சார் அவங்க? ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி, வெளியிலயும் சரி எப்படி ரொம்ப ஜாலியா உள்ளவங்களா சார் அவங்க? ரொம்ப எல்லாம் ஸ்போர்ட்டிவா, ரொம்ப அன்பா இருப்பாங்க, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. ஷூட்டிங் தான் அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சும்மா ஆளுங்க வந்து பேசிங்க என்ன பிடிக்கும், ஷூட்டிங் மட்டும் பேசுவாங்க, அது வரைக்கும் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஷூட்டிங் தான் முக்கியம் அவங்க எப்ப கட்டாகும். ஏன்னா கஷ்டம் படம் எடுக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு தொல்லையா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சரி சார், ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க எங்களுக்கு. நேரம் ஒதுக்கி இந்த ஒரு ஆடியோ கொடுத்தது தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் no compromise. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Taste Daily. Taste the Daily.